வணக்கம் மக்களே. பாருங்க, ஃபுல்லாக ஒரு அழகான ஒரு செடி. இவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு பாருங்களேன். மஞ்சள் நிற பூக்கள் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. நிறைய வண்டுகள் வந்து இந்த வாசனைக்கு இதை பார்த்து சுற்றி வருது. நிறைய எறும்பு இதெல்லாம் பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து அப்படியே பூக்களில் அப்படியே இந்த வாசனைக்கு வந்து இருந்துகிட்ருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து சீமை அகத்தி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது வேகமாக வளரக்கூடிய மருத்துவ குணம் கொண்ட ஒரு புதர் செடி தான். இது 6 முதல் 12 அடி வரை வளரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை செடி தான். பாருங்கள், பார்த்தாலே தெரியும். நான் நிற்கிறேன், அந்த என் உயரத்துக்கு அந்த செடி வந்து அப்படியே வளர்ந்துருக்கு. இதோட தண்டு மற்றும் கிளைகள் பார்த்தோம் அப்படின்னா வெட்ட வெட்ட வளர்ந்துக்கிட்டே இருக்கும். கிளைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லா செழித்து வளரக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. இலைகள் பார்த்தோம் அப்படின்னா நீள்வட்ட வடிவத்தில் ஒன்றுக்கொன்று எதிரெதிரான இலைகள் வந்து இதில் அமைந்திருக்கும். இதோட இலைகள் பூக்கள் பார்த்தோம் அப்படின்னா மெழுகு போன்று மஞ்சள் நிறத்தில் தண்டுகளின் மீது வந்து பார்த்தோம் அப்படின்னா கொத்தாக காணப்படும். பாருங்க, அழகான பூக்களாக இருக்கு பாருங்க. பூக்கள் உதிர்ந்த பிறகு நீண்ட தட்டையான காய்கள் வந்து இதில் வந்து உருவாகும். இந்த காய்கள் வந்து பல முக்கோண வடிவத்தில் இருக்கும். இது பாக்டீரியா மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகளை வந்து கொண்ட ஒரு தாவரம். சரும நோய்கள், சொறி, சிரங்கு, தேமல், சேற்றுப்புண், படை போன்ற தோல் வியாதிகளுக்கு இது வந்து மருந்தாக பயன்படுது. இதோட இலைகளை வந்து உப்போடு சேர்த்து அரைத்து பூசி வந்தோம் அப்படின்னா படை, சொறி, சிரங்கு எல்லாமே வந்து என்ன ஆகும்னா குணமாகும். வெயில் காலங்களில் ஏற்படக்கூடிய அக்கி அப்புறம் கொப்பளங்கள் மீது இதோட இலைகளை வெண்ணெயோடு சேர்த்து அரைச்சி பூசணும் அப்படின்னா அது எல்லாமே என்ன ஆகும்னா குணமாகும். அதே போல் கஸ்தூரி மஞ்சளோட இந்த சீமை அகத்தி இலைகளை அரைச்சி முகத்தில் பூசி வந்தோம் அப்படின்னா வறண்ட சருமம் வந்து அது நீங்கி முகம் வந்து பொலிவாகும். அவ்வளோ மருத்துவ குணம் கொண்டது. நல்ல ஒரு அற்புதமான ஒரு மூலிகை செடி தான். இதை பயன்படுத்தி பலன் பெறுவோம். நன்றி, வணக்கம் மக்களே.